வணக்கம் நண்பர்களே, தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் எப்படி பட்ஜெட்டில் தங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான விடுதியிலையும் நம்ம பட்ஜெட்டில் தங்கலாம். அதே நேரத்தில் சமுதாயம் சார்ந்த மடங்கள், அதாவது ஒவ்வொரு சமூகத்துக்கும் இங்கே தனித்தனியாக மடங்கள் இருக்கு. இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டு மடங்கள்ல நம்ம எப்படி தங்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஒரு சமுதாய மடத்துல இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க போய் தங்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, திருச்செந்தூர் முருகன் கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கந்தவேல் விடுதி, குகன் விடுதியில எப்படி தங்குறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். 2 பேர் தங்கக்கூடிய அளவிலான அறைகள் இந்த கந்தவேல் விடுதியிலையும் குகன் விடுதியிலையும் இருக்கு. இதற்கு கட்டணமா நான் ஏசி ரூமுக்கு 550 ரூபாயும், ஏசி ரூமுக்கு 950 ரூபாயும் வசூல் பண்றாங்க. இங்க தங்குறதுக்கு நீங்க நேர்ல வந்து ரூம் புக் பண்ண முடியாது. ஆன்லைன் வழியா தான் புக் பண்ண முடியும். இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற வெப்சைட்டுக்கு உள்ள போனீங்கன்னா ரூம் புக் பண்ணலாம். இந்த வெப்சைட்டுக்கு உள்ள போனீங்கன்னா இந்த வெப்சைட் இப்படித்தான் இருக்கும். இதுல திருக்கோயில் முன்பதிவு சேவைகள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை தொட்டீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். அடுத்த பேஜ்ல இந்த மாதிரி கட்டண நன்கொடை சேவைகள் இருக்கும். அதை நம்ம தொடணும். இப்ப நம்மளுக்கு முன்பதிவு அப்படிங்கிற ஒரு பக்கம் ஓபன் ஆகும். அதுல நம்ம கீழே பார்த்தோம்னா ஒவ்வொரு சேவைகளா கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த விடுதிகளை பத்தின பேர் இருக்கும். அதை நம்ம தொடணும். அதாவது உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு புக் பண்றோம்னா இன்னையில இருந்து 15 நாள் வரைக்கும் வேக்கன்ட் இருக்கா அப்படிங்கிறத காமிக்கும். வேக்கன்ட் இல்லைன்னா சிகப்பு கலர்ல காமிக்கும், இருந்தா பச்சை கலர்ல காமிக்கும். இன்னொரு விடுதியில பச்சை கலர்ல ரூம் இருக்க டேட்டா காமிக்குது. நம்ம இப்ப அந்த பச்சை கலரை டச் பண்ணுவோம். அதுக்கு கீழேயே ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல காலத்துல முன்பதிவுன்னு இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. இப்ப டச் பண்ணோம்னா அடுத்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜ்ல நம்மளோட டீடைல்ஸ் பூரா கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம்னா கடைசியா நம்மளுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கும். அதாவது இது ஏசி ரூம்ங்கிறத நம்ம டச் பண்ணோம், அதனால 950 ரூபா காமிக்குது. இந்த வந்து நம்ம சமர்ப்பின்னு இருக்கு பாருங்க, அதை கொடுத்துட்டோம்னா உள்ள போயிடும். ஆன்லைன்ல யூபிஐ வழியா நம்ம பணத்தை கட்டிடலாம். இப்ப மொபைல்ல புக் பண்ண தெரியாதவங்க பக்கத்துல உள்ள இ சேவை மையத்துல போய் சொன்னீங்கன்னா அவங்க புக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களோட பட்ஜெட் 4 பேரா வர்றீங்க, ஒரு ஆளுக்கு 600 ரூபா செலவு பண்ணலாம் தங்குறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இங்க உள்ள காட்டேஜ்ல தங்கிக்கலாம். அதாவது தேவஸ்தானத்திலே காட்டேஜ் கட்டி விட்டுருக்காங்க. ஒரு காட்டேஜுக்கு ஒரு நாள் வாடகை, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 2200 ரூபாய் கிட்ட வரும். இந்த கந்தவேல் விடுதியிலேயே கந்தவேல் ஏசி சூட் இருக்கு. அது 3 பேர் தங்குற மாதிரி வரும். அது 1850 ரூபா, ஜிஎஸ்டி சேர்த்து 2000 ரூபாய் கிட்ட வரும். நீங்க புக் பண்ணிட்டு செக்இன் பண்ற டைம் காலையில 7 மணில இருந்து 8 மணின்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் நம்ம வந்து புக் பண்ணிட்டு ஒரு மத்தியானம் வரைக்கும் கூட வந்து தங்கிக்கலாம். ஆனா எப்ப நம்ம ரூம் போட்டாலும் மறுநாள் காலையில 6 மணிக்கு ரூமை காலி பண்ணி கொடுத்துடணும். புக் பண்றது எல்லாமே ஆன்லைன்ல தான் புக் பண்ண முடியும். நேர்ல வந்து தேவஸ்தான ரூம் வந்து நம்ம புக் பண்ண முடியாது. ரூம் பக்கத்திலே பார்க்கிங் வசதி இருக்கு. 24 மணி நேரமும் செக்யூரிட்டி வசதியும் இங்க இருக்கு. பக்கத்திலேயே தேவஸ்தானத்துல இருந்து சைவ ஓட்டலும் வச்சிருக்காங்க. இங்க உள்ள பொருட்கள் வைக்கும் அறையில ஒரு பைக்கு 10 ரூபா வசூல் பண்றாங்க. செல்போன் வைக்கிறதுக்கு ஒரு செல்போனுக்கு 5 ரூபா வசூல் பண்றாங்க. நீங்க திருச்செந்தூருக்கு காலையில வந்துட்டு சாயங்காலம் திரும்பி போற மாதிரி பிளான்ல வந்தீங்கன்னா உங்களோட லக்கேஜை 10 ரூபா கொடுத்து இங்க வச்சுட்டு நீங்க தங்குறதுக்கு, சாமி கும்பிட்டு வந்து தங்குறதுக்கு ராஜகோபுரத்துக்கு எதிரில் இந்த இடத்துல வந்து நீங்க தங்கிக்கலாம். படுத்து தூங்கிக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பக்கத்திலேயே சுகாதார வளாகம் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ராஜகோபுரத்துக்கு எதிரில் உள்ள இடம். உள்ள எல்லாரும் தங்கியிருக்காங்க பாருங்க, படுத்து தூங்குறாங்க. இந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஃபேன் ஓடுது அழகா, இங்கே நீங்க தங்கிக்கலாம். நண்பர்களே, நம்ம அடுத்ததா திருச்செந்தூர்ல உள்ள ஜாதி பேர்கள்ல உள்ள சமுதாய தங்கும் விடுதிகள்ல என்ன நிலவரம், எவ்வளவு கட்டணம், எல்லாரும் தங்கலாமா அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பல வருடங்களுக்கு முன்னாடி செலவுகள் கம்மியா இருந்த காலகட்டத்துல ஒவ்வொரு சமுதாய மக்களும் திருச்செந்தூருக்கு வந்து அவங்கவுங்க மடத்துல இலவசமா தங்கி முருகனை தரிசிச்சுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி, மின்சார கட்டணம், பணியாளர்களோட சம்பளம், இந்த மாதிரி
நிறைய செலவுகள் வந்துருச்சு. அதனால ஒவ்வொரு சமுதாய மடத்திலையும் செலவுகளை ஈடுகட்டும் விதமா வேற சமுதாயத்தை சேர்ந்த பக்தர்களை தங்க அனுமதிக்கிறாங்க. ஆனா திருச்செந்தூர் கோவில்ல நடக்கக்கூடிய விசேஷ காலங்கள்ல மற்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்களை தங்க அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க சமூக மக்களே நிறைய பேர் வந்து தங்குறதால சமுதாய மடங்கள் எல்லாமே தேரடியில இருந்து கோயிலுக்கு போற சன்னதி தெருவுல தான் அமைஞ்சிருக்கு. நிறைய மடங்கள்ல லாக்கர் இருக்கு. நம்ம ஹால்ல படுத்துக்கிறதா இருந்தா ஒரு ஆளுக்கு 100 ரூபாயும் லாக்கருக்கு 50 ரூபாயும் வசூல் பண்றாங்க. இந்த மடங்கள்ல உள்ள ரூம்ல தங்குறதா இருந்தா நான் ஏசி ரூமுக்கு, அதாவது 3 பேர் இல்ல 2 பேர் இல்ல 4 பேர் கூட ஒரு ரூம்ல தங்கிக்கலாம். 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றாங்க. ஒரு சில மடங்கள்ல ஏசி ரூம் இருக்கு, டபுள் பெட்டு, அதுக்கு 1400 ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றாங்க. இப்ப நான் சொன்ன கணக்கு எல்லாமே 24 மணி நேரத்துக்கு. ஒரே ஒரு மடத்துல மட்டும் நான் விசாரிக்கையில நாங்க 12 மணி நேரத்துக்கு தான் வசூல் பண்றோம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால போறவங்க தெளிவா கேட்டுட்டு தங்குங்க. ஏன்னா திருச்செந்தூர்ல உள்ள தனியார் விடுதிகள்ல பாதிக்கு பாதி 12 மணி நேர கணக்குக்கு தான் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் சமுதாய மடங்கள் நல்லா சுத்தமாவே வச்சிருக்காங்க. பட்ஜெட்ல தங்குறவங்களுக்கு சரியா வரும். நான் எந்த சமுதாய மடத்தோட பேரையும் இந்த வீடியோல குறிப்பிடல. நீங்க வந்து நேர்ல உள்ள போய் பார்த்துட்டு பணத்தை கொடுத்து தங்கிக்கங்க. ஏன்னா சமுதாய மடங்கள் அப்படிங்கிறதுனால நான் இந்த மடம் நல்லா இருக்கு அந்த மடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன்னா அது தவறான முன்னுதாரணம் ஆயிரும். கருணை கடலான கந்தன் திருச்செந்தூர்ல வந்து முருகனை வேண்டிக்கிற எல்லாருக்கும் நல்ல பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் நான் முருகன்ட்ட வேண்டிக்கிறேன். திருப்பதியில இருக்கிற மாதிரி ஒரே பில்டிங்ல லாக்கர் வசதியோட, பாத்ரூம் வசதியோட, தங்குற வசதியோட இங்க ஒரு பில்டிங் வேணும் அப்படின்னு நான் முருகன்ட்ட வேண்டிக்கிறேன். அந்த மாதிரி இருந்தா எல்லா தரப்பு மக்களுக்கும் ரொம்பவே உபயோகமா இருக்கும். உங்களோட கருத்துக்களை நீங்க வீடியோல தாராளமா சொல்லுங்க நண்பர்களே. நான் தேவஸ்தான காட்டேஜை பத்தி சொல்லியிருந்தேன். 4 பேர் தங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் பட்ஜெட் இருந்தா தங்கலாம்னு சொல்லி. அந்த தேவஸ்தான காட்டேஜ் எல்லாம் ஏசி ரூம்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது திருச்செந்தூர்ல உள்ள தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய ஆலயம் தங்கு விடுதியை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு குழுவா 7 பேரா வர்றீங்க அப்படின்னா இந்த ஆலயம் தங்கும் விடுதியில தங்கிக்கலாம். நான் ஏசி ஹால் இருக்கு, 7 பெட் இருக்கும். திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 3500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில 4200 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இதுவே நீங்க 9 பேரா வர்றீங்க அப்படின்னா 4500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில 5000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இது எல்லாமே ஜிஎஸ்டி உள்பட. இதே ஆலயம் தங்கும் விடுதியில டபுள் பெட்ரூம் இருக்கு, 100 ரூம் இருக்கு, எல்லாமே ஏசி ரூம் தான். திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 1800 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 2000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நண்பர்களே, நீங்க ஆலயம் தங்கும் விடுதிய நேர்ல வந்து புக் பண்ணலாம், ஆன்லைன்லயும் புக் பண்ணலாம், வாட்ஸ்அப் மூலமாவும் புக் பண்ணலாம். நான் வாட்ஸ்அப் நம்பரை ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், புக் பண்ணிக்கங்க. ஆலயம் தங்கும் விடுதியில மத்தியானம் 12 மணிக்கு தான் ரூம் கொடுப்பாங்க. நம்ம மறுநாள் காலையில 10 மணி வரைக்கும் ரூம்ல இருந்துக்கலாம். 10 மணிக்கு ரூமை திருப்பி ஒப்படைச்சிடலாம். நண்பர்களே, திருச்செந்தூரை பொறுத்தளவுல இன்னொரு உண்மையை நான் உங்கள்கிட்ட சொல்லணும். 200 ரூபாய் இருந்தா ஹோம் ஸ்டேல தங்கலாம் அப்படின்னு சொல்லி விளம்பரங்களை பார்த்திருப்பீங்க. ஹோம் ஸ்டேயோட வாடகையே 24 மணி நேரத்துக்கு 2000 ரூபாய்க்கு மேல வசூல் பண்றாங்க. ஒரு ஃபேமிலியில 5 பேர் வர்றாங்கன்னா அந்த 2000 வகுத்தோம்னா 400 ரூபாய் வரும். அதவே 12 மணி நேரத்துக்கு கணக்கு பண்ணோம்னா 200 ரூபாய் வரும். இதுதான் உண்மை நிலவரம். நீங்க பாட்டுக்கு சிங்கிளா வந்துகிட்டு 200 ரூபாய்க்கு ரூம் கொடுங்க அப்படின்னா யாரும் தரமாட்டாங்க. விளம்பரங்களை யூடியூப்ல பார்த்துட்டு நம்பி ஏமாற வேண்டாம். நேர்ல வந்து விசாரிச்சு தங்குங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நிறைய பேத்துக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, அடுத்ததா இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.